ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्डकुटुम्बिनि पुरिकुटुम्बिनि भूरिहृदे जय जय के महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते रम्यकपर्दिनि शैलसुते ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 28ஆம் நாள் 12/3/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து இன்று அன்னை ஆலயங்களிலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய மாசி மாதத்து மாக நட்சத்திரம். இந்த இலங்கை திருநாட்டிலே மலையகத்தின் கண்ணே புகழ்பூத்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சரத பவனி உற்சவம் பல்வேறு ஆலயங்களிலே இன்று தேர் திருவிழா, நாளை தீர்த்தோற்சவம் பௌர்ணமியிலே இவ்வாறு சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. அவ்வாறாக அந்த அம்பாள் ஆலயங்களிலே மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், குளிர்த்திகள், தேருற்சவங்கள், தீர்த்தோற்சவங்களும் கலந்து இறை அருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுவதோடு இன்று அம்பாளுக்கு சிறப்பு மாசி மாதத்து இந்த மாக நட்சத்திரம். அதேபோல் இந்த மாசி மாதத்திலே இந்த பூர்வபட்சத்து சதுர்த்தசி சிவனுக்கு சிறப்பு, நடராஜ பெருமானுக்கு. இந்த ஆடல் வல்லான் என்று போற்றப்படுகின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற ஐந்தொழில்களையும் புரிகின்றவராகிய தில்லையிலே நடனமாடுகின்ற நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 நாட்கள் அபிஷேகங்கள். இது பொதுவாக ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் தினந்தோறும் காலை மாலையிலே அபிஷேகம் நடக்கும். நடராஜ பெருமானுக்கு மற்றும் இந்த வருடத்தில் 6 நாட்கள் 6 நாட்கள் தான் இந்த நடேசர் அபிஷேகம் என்று போற்றப்படுவது. அதிலே இந்த மாசி மாதத்திலே இந்த பூர்வபட்சத்து சதுர்த்தசி மத்தியான வேளை இன்று காலை 10 மணியோடு திரையோதசி நிறைவேற்று சதுர்த்தசி திதி ஆரம்பமாகிறது. இது திதியை அடிப்படையாக கொண்டது. இன்று பகல் அந்த பூர்வபட்சத்து சதுர்த்தசி திதியிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த மாசி மாதத்திலே. அதேபோல் சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், அது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம். ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம். அதேபோல் ஆவணி மாதத்திலே பூர்வபட்சத்து சதுர்த்தசி, புரட்டாதி மாதத்திலே பூர்வபட்ச சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை ஆருத்ரா தர்சனம். எனவே இந்த 6 நாள் அபிஷேகத்திலே 3 நாட்கள் நட்சத்திர வாரியாகவும் 3 நாட்கள் திதியை அடிப்படையாக கொண்டதாகவும் வருகின்றது இந்த நடராஜர் பெருமானுக்குரிய நடேசர் அபிஷேகங்கள். இப்போ மாசி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் ஆகிய 3 மாதங்களும் பூர்வபட்சத்து சதுர்த்தசி திதி. மாசி மாதம், அதேபோல் ஆவணி மாதம்,
புரட்டாசி மாதம். சித்திரை மாதம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஆனி உத்திரம். மார்கழி மாதம் திருவாதிரை மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தர்ஷனம் என்று 3 நட்சத்திர வாரியாகவும் 3 நாட்கள் திதி வாரியாக கொண்ட இந்த 6 நாட்கள் வருடத்திலே நடராஜ பெருமானுடைய அபிஷேகம். இன்றைய தினம் இந்த பூர்வபக்ஷ சதுர்த்தசி பகல் மதியான பொழுதிலே நிற்கின்ற பொழுது நடேஸ்வர அபிஷேகம், பூஜைகள், விரத அனுஷ்டானங்கள், ஆராதனைகளோடு இன்று மாசிமகத்திலே அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களும் கலந்து மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்பையனுடைய பஞ்சரத பவனியிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 8ஆம் நாள். இன்று எமக்கு தரப்படுகின்ற முக்கியமான செய்தி மனமாற்றம். மனமாற்றம் என்று சொன்னதும் எங்களுடைய மனங்களிலே ஒரு அசட்டைத்தனம், அதை பற்றிய ஒரு நல்ல ஆர்வம் எங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசுவினுடைய போதனையிலே அவர் யோனாவை பற்றி பேசுகின்றார். யோனா என்கின்ற இறைவாக்கினரை இறைவன் தெரிவு செய்து நினிவே வாழ் மக்கள் மத்தியிலே அனுப்புகின்றார். அவர்கள் அறநெறிகள் தவறியவர்களாக பாவ வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பதினாலே அவர்கள் அழியப் போகின்றார்கள் என்பதனால் இறைவன் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவருடைய மனமாற்றத்திற்கு தூதுவராக இந்த யோனாவை அனுப்புகின்றார். யோனா அந்த ஊருக்கு சென்று அவர் நற்செய்தியை அந்த மக்கள் மத்தியிலே அறைகூவல் ஆக விடுக்கின்ற பொழுது அரசனிலே இருந்து ஆண்டி வரை கடைசி கட்டத்திலே இருக்கின்றவர்கள் வரை எல்லோரும் மனமாற்றத்தினுடைய வழிகளை தேடினார்கள். அதனால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவ்வாறு இயேசு தான் ஒரு புதிய யோனாவாக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இயேசு என்பவர் அவருடைய பிரசன்னம் ஒரு மனச்சாட்சியின் பிரசன்னமாக இருந்தது. உண்மையை சுட்டி காட்டியது. நீதி நேர்மை வழியை நீங்கள் நாடுங்கள் என்று இயேசு போதித்தார். அந்த இயேசு இந்த தபக்காலத்திலே எம் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய சிந்தனையிலே எவ்வளவு தீமை அடங்கி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பேச்சு எவ்வளவு கனிவாக இருக்கின்றதா அல்லது கடினமாக இருக்கின்றதா, மற்றவருடைய மனங்களை புண்படுத்துகின்றதாக இருக்கின்றதா, அல்லது எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி ஒற்றுமையை குலைக்கின்றதாக இருக்கின்றதா. எங்களுடைய நடத்தை எப்பொழுதும் ஒரு சாட்சியம் பகர்கின்ற கிறிஸ்துவினுடைய வழியை நாங்கள் பின்பற்றுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா என்று எங்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனம் திரும்புதல் என்பது வீடு திரும்புதல் ஆகும். எவ்வாறு அந்த ஊதாரி மகன் தன்னுடைய இல்லத்திலே இருந்த அன்பு, ஆதரவு, பாசம், அரவணைப்பு எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லி தூர தேசத்திற்கு சென்று திரும்பி வருகின்றான். நெடும் தூரமாக இருந்தாலும் அவன் திரும்பி வருதல் ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக அவனுக்கு கிடைக்கின்றது. இறந்து போயிருந்தவன் மீண்டும் உயிர் பெற்று விட்டான் என்று இறப்பை கடந்தும் மீண்டும் அவர்கள் உயிர்ப்பு பெறுகின்ற அளவிற்கு இந்த மனமாற்றம் கடவுளுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. நாங்கள் சிந்திப்போம், இந்த தபக்காலத்திலே நான் எந்த ரீதியிலே மனமாற்றம் பெற வேண்டும், அதனூடாக பிறக்கின்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது இரண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல.
இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.